பிரைஸ் தி லார்ட். நமது ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த பாஸ்டருக்கும் சர்ச் மெம்பர்ஸ்க்கும் என்னோட வாழ்த்துதல், என்னுடைய நன்றிகள். நம்ம சின்னதாக ஒரு ஜெபம் பண்ணி இந்த மெசேஜ் கொடுக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பு தகப்பனே. அப்பா, அந்த நாளை எங்களுக்கு கொடுக்குறாங்க, நன்றி. இந்த நாளில் இதுவரை 5 வசனங்களை கேட்டு எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. இன்னும் 2 வசனங்கள் இருக்கு தகப்பனே. நீங்கள் எங்களோட வருகிறாங்க. இயேசுவின் மூலம் ஜீவன் நல்ல பிதாவே. நான் ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்லி என்னுடைய மெசேஜ்குள்ளே போகலான்னு யோசிக்கிறேன். காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சின்ன பையனுக்கு வந்து சாட்டர்டே லீவு. ஸோ அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, நான் விளாட போகிறேன், இன்னைக்கு வந்து எதுவும் நாளெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா கொஞ்சம் வேலை மட்டும் இருக்குது, முடிச்சு மட்டும் கொடுத்துட்டு விளாட போயிரு அப்படின்னு. சரி என்னம்மா அப்படின்னு கேட்டால் ஒரு 4 லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. வீடு கூட்டிடு, போயிட்டு வெளில துணிக்காய போட்டிருக்கேன் எடுத்துரு, பாத்திரம் கழுவிடு, அந்த செடியெலாம் காய் பார்க்கணும், தண்ணி ஊற்றிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவனை என்ன பண்ணுறான், சரி அம்மா சொல்லிட்டாங்க நம்ம செஞ்சுட்டே விளாட போயிடலாம் அப்படின்ட்டு டக்கு போகிறான். செருக்குமார் எடுக்கிறான், வீடை கூட்டுறான், போகிறான், பாத்திரம் கழுவுறான். அப்படியே பாத்திரம் கழுவிட்டு கொஞ்சம் டயர்டாக அப்படியே வெளியில் வரான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க, ஏய் கீழே பாட விளாட போகலாம், நீ வரலாமா நாங்கள் விட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. இல்லைடா அம்மா சொல்லியிருக்கிறாங்க, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், சரிடா நீ என்னமோ பண்ணு அப்படின்ட்டு போயிடுறான். திருப்பி அவன் மேற்கொண்டு இருக்கிற அந்த துணியை போய் காயப்பட்டு துணியை எடுத்துடுறான், செடியை தண்ணி ஊற்றிடுறான். பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் ஒரே அழுக்கு, தலையெல்லாம் ஒரே தூசி, அப்படியே ஒரு மாதிரி அலங்கோலமாக இருக்கும். ஆனால் அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம், அம்மா கொடுத்த 4 வேலையை நான் முடிச்சிட்டேன், நான் எந்த வேலையும் விட்டு வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்மா கிட்ட போயிட்டு அப்படியே நெஞ்செல்லாம் பண்ணி ஊற்றிட்டு, அம்மா எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், நான் விளாட போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் விளையாடுறது போகிறான். இந்த கதை ஒரு சின்ன கதையாக நான் வாசித்தேன். இதை எப்படி நம்ம இந்த முடிந்ததுங்கிற வார்த்தை கூட நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம்னா, ஜீசஸ் வாஸ் ஆல்சோ கிவன் a லிஸ்ட். இயேசுவுக்கும் இதே மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டது. ஒரு சில காரியங்களை அவர் முடிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த காரியங்களை முடிக்கவும் செஞ்சார். அது என்னென்ன காரியங்கள்னு சொல்லி ஒரு 3 பிரிவினையாக நான் பிரித்து வச்சிருக்கிறேன். அது ஒரு சின்ன கிளிப்ஸ் நம்ம பார்த்துட்டு அடுத்தடுத்த காரியங்கள் நம்ம போவோம். முதலாவது, வரலாற்றில் சொல்லப்பட்ட காரியங்களை முடிப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அவரை பற்றி நிறைய ப்ராஃபசிஸ், நிறைய தீர்க்க தரிசனங்கள், நிறைய தீர்க்க தரிசிகள் பேசியிருந்தாங்க. நம்ம கூட நிறைய ரெஃபரன்சஸ் இப்போ பார்த்தோம். ஏசாயாவில் சங்கீதங்கள்ல நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய ரெஃபரன்சஸ் அவரை குறித்து ப்ராஃபசிஸ் அண்ட் ப்ராஃபட் சொல்லியிருந்தாங்க. இதில் ஒரு விஷயம் கூட ஃபால்ஸ் ஆகிடக்கூடாது. அப்படி ஃபால்ஸ் ஆகிட்டா ஆண்டவருடைய வார்த்தையே ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்ற ஒரு மைண்ட் செட் வந்து பீப்புளுக்கு வந்துடும். அந்த ஒரு ரீசன்னால ஆண்டவர் இந்த வரலாற்றில் குறிக்கப்பட்டவைகளை முடித்தார். பிதா அவருக்கு முன் குறித்த எல்லா காரியங்களையும் முடித்தார். ஒரு விஷயத்தை கூட அவர் வந்து முடிக்காமல் இல்லை. அண்ட் எல்லா காரியங்களும் பழைய ஏற்பாட்டில் நம்மளுக்கு எழுதப்பட்டிருக்கப்போ இட் இஸ் வெரி வெல் ப்ரீ பிளான். ஸோ அந்த காரியங்களை ஆண்டவர் முடித்தார். 2வது, ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய காரியங்கள், என்னென்ன காரியங்களை அவர் முடித்தார். பாவத்தின் அகோரத்தை முடித்தார். பிசாசின் தலையை நசுக்கினார். 3வது, அந்த பெரிய திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. இது எப்படி ஸ்பிரிச்சுவல்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, அந்த திரைச்சீலைன்றதை அதை பற்றி வாசிக்கும் போது அது ஏதோ சும்மா வந்து நம்ம சர்ச்சில் போகிற மாதிரி சின்ன கர்டன்லாம் இல்லை. அதை பற்றி வாசிக்கும் போது படிச்சிங்கன்னா அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், ரொம்ப பெரிய ஒரு கர்டன். ஒரு 3 பேர் 2 பேரால் கூட அவ்வளோ சீக்கிரம் அதை தூக்க முடியாது. நம்ம பார்த்துப்போம் நிறைய இந்த ட்ராமா ஸ்டேஜஸில் ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஒன்று, அந்த மாதிரி அது ஒரு பெரிய ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீன் 2ஆக கிழியில் அவர் அந்த வார்த்தையை சொல்லும்போது அது எதை சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னா, ஆண்டவர் நம்ம அந்த பழைய ஆதாம் பண்ண அந்த பாவத்தினால ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையில இருந்த அந்த கனெக்ஷன் மொத்தமாக விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் ஒரு மிடில்மேன் தேவைப்படுறாங்க. ஒரு காலத்தில் ஜட்ஜஸ் தேவைப்படுறாங்க, ஒரு காலத்தில் ராஜாக்கள் தேவைப்படுறாங்க. இந்த மாதிரி நிறைய மிடில்மேன் தேவைப்படுறாங்க ஆண்டவரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, ஆண்டவரோட ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஆண்டவர் கிட்ட சொல்றதுக்கு. ஆனால் இவர் இந்த சிலுவையில் எல்லாத்தையும் முடித்ததன் மூலியமாக அந்த திரைசீலை கிழியுது. அதன் மூலியமாக இதுக்கப்புறம் நீ டைரக்டாக என் கூட ஒரு கனெக்ஷன் வச்சுக்கலாம். He re-established the connection between God and the man. இந்த ஒரு விஷயத்தை ஸ்பிரிச்சுவலாக ஆண்டவர் முடித்தார். 3வது, பர்சனல், தனிப்பட்ட, உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் எந்தெந்த காரியங்களை முடித்தார். நமது பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக அவர் முடித்தார். முதலாம் ஆதாம் செய்த எல்லா காரியங்களையும்
மொத்தமாக மாற்றினார். ஹி ரீடிஃபைன் த பாஸ்ட் ஆஃப் ஹியூமன் கைண்ட். அந்த பாஸ்ட், அந்த ஆதாம் செய்த எல்லா பாவங்களும் நம்ம மீது வைக்கப்பட்டது. அந்த மாதிரி ஒவ்வொரு தனிப்பட்டவர்களுடைய பாவத்துக்காகவும் அவர் மரித்தார். ஏதோ அவர் தெரிஞ்சவங்களுக்கான பாவத்துக்காக மட்டுமே அவர் மரிக்கலை, எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அவர் மரித்தார். மூன்றாவதாக நித்திய ஜீவனை நமக்கு அருளி செய்வதற்கான வழியை காட்டிவிட்டு சென்றிருக்கிறார். இந்த இட் இஸ் ஃபினிஷ்டுன்றதை நான் வாசிக்கும் போது அது வந்து ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட், அதாவது முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாரு போல அப்படின்னு நான் வாசிக்கும் போது இட் ரெஃபர்ஸ் டு கிரீக் வேர்ட் கால் டெட்டலெஸ்டாய். அந்த கிரீக் வேர்டு என்ன சொல்லுதுன்னா, அது 2-3 அர்த்தங்களில் எமோஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ, அதில் ஒன் ஆஃப் த எமோஷன்ஸ் அந்த இடத்துல பைபிள் ஸ்காலர்ஸ் ரெஃபர் பண்ணுறது என்னன்னா, முடிந்ததுன்னு அவர் சொன்னது ஏதோ முடிச்சுட்டேன் சென்ஸ் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் இல்லை, இட் வாஸ் அ விக்டோரியஸ் ட்ரையம்ப். அது ஒரு வெற்றியின் முழக்கம். ஆண்டவர் எனக்கு கொடுத்த எல்லா மிஷன்ஸையும் நான் முடிச்சுட்டேன், நான் இந்த உலகத்துக்கு வந்த எல்லா காரியங்களையும் நான் முடிச்சுட்டேன். ஈவன் நம்ம பார்க்குறோம், அந்த சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கும்போது கூட நம்ம மித்த வசனங்களில் பார்த்தோம், அந்த அவருடைய தாயை அவங்களுடைய இவங்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. அந்த சீஷனுக்கு வந்து அந்த தீஃபுக்கு வந்து இஸ் கிவிங் லைஃப். இந்த மாதிரி அவர் அந்த சிலுவையில் தொங்கினவருமாய் ஒரு சில காரியங்களை முடிந்தவராகவே இருந்தார். இது வரைக்கும் நம்ம அந்த என்டையர் கண்டெக்ஸ்ட் ஆஃப் என்ன நடந்துச்சு, எதனால இந்த வார்த்தை என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்றதை நம்ம பார்த்தோம். இதுல இருந்து ஒரு 3 காரியங்கள் நான் பர்சனலி கற்றுக்கிட்டேன். அந்த காரியங்களை முன்னாடி நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், ஒபீடியன்ஸ். பிதா சொன்ன எந்த விஷயத்தையும் ஆண்டவர் வந்து முடியாதுன்னு சொல்லவே இல்லை. நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம கிட்ட யாரோ ஒருத்தர் வந்து நம்ம பிறந்த ஒரு 10-15 வயசு இருக்கும்போது விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி மற்றவங்களுடைய பாவத்துக்காக நீங்கள் சாக போறீங்க, உங்களை தூக்கி சிலுவையில் அடிக்க போகிறாங்க இப்படிலாம் சொன்னால் எத்தனை பேர் நம்ம வந்து மேபி ஓகே வித் கோயிங்கிறத பார்த்து, எத்தனை பேர் வந்து நம்ம சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு சரி நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் எந்த இடத்துலையும் டவுட்டே படலை. பிதா சொல்லியிருக்கிறாரு நான் செய்கிறேன், அவர் சொல்லியிருக்கிறாரு நான் செய்கிறேன், அவர் இதை சொன்னார் நான் செய்கிறேன், அவ்வளோ. அதை தாண்டி ஒரு வார்த்தையே இல்லை. நோ கொஸ்டின்ஸ் ஆர் நோ டவுட்ஸ். அந்த மாதிரியான ஒரு ஒபீடியன்ஸை நம்ம வளர்க்கணும். அந்த மாதிரியான ஒபீடியன்ஸ் நம்மகிட்ட இருக்கான்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ரெண்டாவது, இஸ் லவ் டுவர்ட்ஸ் பீப்புள். அவர் மக்கள் மீது கொண்டிருந்த அந்த ஒரு பெரிதான ஒரு அன்பு. நான் அந்த இப்போ கடைசியாக நம்ம வசனங்கள் பேசும்போது கூட அந்த வசனத்தை வாசம் லூக்கா 23:34, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்றார் அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சுட்டு அந்த கடைசி 2 லைன் நம்ம அதை வாசித்து பார்த்தோம்னா அதுதான் அந்த என்டையர் ஐரனி ஆஃப் த வேர்ஸ். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. அவர் அந்த இடத்துல ஆண்டவரே அவங்க மண்ணியை இவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் முன்னாடி அவருடைய ட்ரெஸ்ஸை பங்கிட்டு அவங்க சீட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ குருவலான பீப்புள். அதெல்லாம் பார்த்துமே அவர் வந்து எந்த வகையும் ஆண்டவரே இவங்களாம் மன்னிக்காதீங்க, நான் விட்டுருங்க அப்பெல்லாம் அவர் சொல்லலை. அவர் ஸ்டில் அவர் அந்த மக்கள் மேலே வச்சிருந்த அந்த ஒரு பாசம், அந்த ஒரு அன்பினால் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். மூணாவது, தி சாக்ரிஃபைசிங், தியாகம். அவர் செய்த தியாகங்கள். அவரையே தியாகம் செய்தார். நம்ம ஒவ்வொருத்தருக்காக அவர் தன்னையே, தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே தியாகம் செய்தார். இஸ் என்டையர் லைஃப் வாஸ் லிவ்ட் ஃபார் பீப்புள். அவர் எந்த இடத்துலையுமே தனக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததா பைபிள் நமக்கு சொல்லவே இல்லை. ஹி லிவ்ட் என்டையர்லி ஃபார் பீப்புள். கடைசியாக நான் ஒரு சில காரியங்கள் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அவர் அந்த சிலுவையில் எப்படி முடிச்சாருன்றதை மட்டும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவர் போகலை, எப்படி நம்ம முடிக்கணும் என்பதை சொல்லிக் கொடுத்துட்டு அவர் இந்த சிலுவையில் போயிருக்கிறார். அதாவது he didn't show us only the death or sacrifice on the cross, he has taught us how to live by dying on the cross. நாம் எப்படி ஒருத்தரும் நம்ம வாழணும் என்பதை ஆண்டவர் அந்த சிலுவை மரணம் மூலியமாக நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார். ஒரு சில கேள்விகளை கேட்டு நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இயேசுவுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருந்தது. பிதா அவர் கொடுத்த 2 ஆப்ஷன்ஸ். ஒரு ஆப்ஷன், இந்த மக்களுக்காக போயிட்டு அவர் இந்த உலகத்தில் வந்து அவர் இறந்து போகலாம். இன்னொரு ஆப்ஷன், அவர் பிதா கூட பரலோகத்திலே இருக்கலாம், இந்த மக்கள் அவங்களுடைய பாவத்துக்கான காரியங்களை அனுபவிப்பாங்க. பட் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவருடைய பர்பஸ் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தது. He chose the option for the people. அவர் மக்களுக்கான ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி மக்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்து அவர் மாநிலங்களுக்காக இறந்தார். இதே மாதிரி நம்ம கையிலையும் நிறைய நேரங்களில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்படுது. நம்மளுக்கும் நம்ம வாழ்க்கையில் நிறைய பர்பஸ் இருக்குது. மேபி சம்டைம்
டைம்ஸ். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நம்ம உட்காந்து பைபிள் வாசிக்கலாமா, இல்லை உட்காந்து என்னுடைய ஃபோனை பார்க்கலாமா, இல்லை நான் உட்காந்து டிவி பார்க்கலாமா, ப்ரேயர் பண்ணலாமா, நான் சண்டே அவுட்டிங் போகலாமா, சர்ச்சுக்கு வரலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கும் கொடுக்கப்படுது. இதில் நம்ம எந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணணும்? இதை நம்ம சூஸ் பண்ணுறது மூலிமா ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை வருமா, அவர் முடித்த காரியங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்றத இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்ப்போம். ஒரு ஜெபம் செய்து நம்முடைய இந்த மெசேஜ் முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நண்பு தகப்பனே. ஆண்டவரே, இந்த வார்த்தை ஆசீர்வாதத்தை தந்ததுக்காக நன்றி அப்பா. என்னோட எங்களோட இருங்க ஆசீர்வாதம். ஏசப்பா, ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ.